கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாட வெகு அருகாமையில் இருக்கின்ற நாம் ஆண்டவரின் பிரிவை பற்றி இன்றைய இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. நான் போகவில்லை என்றால் தூய ஆவியாராம் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். எனவே நான் போக வேண்டும். அந்த பிரிவு திருத்தூதர்களுக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் கஷ்டமாக இருந்தது, கவலையோடு இருந்தது. அவருடைய பிரசன்னம் மிகவும் வளமையாயிருந்தது. முதலின் மரியாள் இயேசுவை பற்றி பிடித்து கொண்டபோது அவர் சொன்னார், நான் என்றும் தந்தையிடம் செல்லவில்லை என்று. திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்லுகின்ற போது இயேசுவினுடைய இந்த விண்ணேற்றம் என்பது நம்மை விட்டு அவர் தூரப் போவதல்ல, தந்தையோடு இணைந்து விட்டு நம் அருகிலேயே அருகாமையிலேயே இருப்பதுதான். தந்தையினுடைய உடனிருப்போடு கிறிஸ்து நம்மோடு பயணம் செய்கிறார், வாழ்கிறார். அவருடைய பிரசன்னம் வளமையாய் நம் வாழ்வில் நிலைத்திருக்கிறது. இந்த நம்பிக்கைதான் இன்றைய காலகட்டங்களில் மிக அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்து இல்லாமல், ஆன்மீகம் இல்லாமல் வாழ்ந்துவிடலாம் என்ற போக்கு, ஆன்மீகம் இல்லாமல், கிறிஸ்துவம் இல்லாமல், கிறிஸ்துவோடு வாழாமல் இருந்துவிடலாம் என்ற உலகத்தினுடைய போக்கு, உலகம் கொடுக்கின்ற சிறு சிறு சந்தோஷங்கள், பல்வேறு சமூக தொடர்பு சாதனங்கள் கொடுக்கின்ற சிறு சிறு சந்தோஷங்கள், இவைகள் அனைத்திலும் எப்படியாவது அவனை மூழ்கடித்து விட்டு ஆன்மீகத்தை விட்டு விரட்டி அடித்து விட வேண்டும் மனிதனை என்ற போக்கு இன்றைய உலகில் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு நம் அருகில் இருக்கிறார் என்பதுதான் நிதர்சன உண்மை. அவர் நம் அருகில், நம் பக்கத்தில் வாழ்கிறார் என்பது உண்மை. ஆண்டவர் நம்மை விட்டு எங்கேயும் சென்று விடவில்லை, தந்தையோடு இணைந்து கொண்டு நம் அருகில் வாழ்கிறார். நமக்கானதை அவர் செய்கிறார். இந்த நம்பிக்கையில்தான் நாம் வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். எப்பொழுதும் நாம் சோகத்தை மனதில் வைத்து கொள்ளாமல், கவலையை வைத்து கொள்ளாமல், ஏனென்றால் வான்படைகளின் கடவுள் என் உடலையும் உயிரையும் என் வாழ்வையும் வாழ்வினுடைய எல்லா பகுதிகளையும் அமைத்து கொடுத்த இறைவன் என் வாழ்வில் எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் தாங்கி பிடிப்பார், எந்த சூழ்நிலையும் என்னை தூக்கி வருவார் என்ற ஒரு நம்பிக்கைதான் இயேசுவின் பிரசன்னத்தில் நாம் எப்பொழுதும் இருப்பதை உணர்த்தி கொண்டே இருக்கும். எனவே நம்முடைய வாழ்வில் வருகின்ற பல்வேறு சவால்கள் மத்தியிலும் இறைவன் நம்மை தாங்கி வருகிறார் என்ற வீரிய விசுவாசத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தின் தெய்வமை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். தூய ஆவியாராம் துணையாளர் எங்களோடு இருப்பதற்காக வந்திருக்கிறார். எங்களுக்கு கற்றுக் கொடுக்க, எங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்க. அவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்றாலும் தந்தையோடு இணைந்த பிறகு எங்கள் அருகிலேயே வாழ்கிறார். ஆண்டவரே, எமது பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நாங்கள் உணர்வோம். அந்த உணர்வினால் புத்தொளி பெறவும், தைரியம் பெறவும், நம்பிக்கையோடு வாழவும் எங்களுக்கு வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.